பிரியாணி பில்லுல 70,000 கோடி மோசடியா? நம்ம தமிழ்நாடும் இதுல இருக்கு. நீங்க ஹோட்டல்ல கொடுக்கற காசு அரசாங்கத்துக்கு போகாம எப்படி மாயமாச்சுன்னு தெரிஞ்சா ஆடி போயிருவீங்க. இது உங்க பாக்கெட்ல கை வைக்கிற விஷயம். தென்னிந்தியான்னாலே பிரியாணி தான் ஃபேமஸ். ஆனா இந்த பிரியாணி கடைகள்ல வருமான வரித்துறை நடத்தின ரீட்ல ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் ஊழல் சிக்கி இருக்கு. சாதாரணமா இல்ல, 60 டெராபைட் டேட்டாவை ஆராய்ஞ்சு பார்த்தப்போ 1,00,000க்கும் அதிகமான உணவகங்கள் சேர்ந்து 70,000 கோடி ரூபாய் விற்பனையை மறைச்சது தெரிய வந்திருக்கு. அதிநவீன ஜெனரேட்டிவ் ஏஐ மற்றும் பிக் டேட்டா கருவிகளை வச்சு ஐடி அதிகாரிகள் செஞ்ச ஆபரேஷன்ல நாடு முழுதும் பில் செஞ்ச பிறகு 13,000 கோடிக்கும் மேல டெலீட் பண்ணியிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, கர்நாடகா தெலுங்கானாவிற்கு அடுத்தபடியா நம்ம தமிழ்நாடு தான் 3வது இடத்துல இருக்கு. 1,200 கோடி விற்பனையை தமிழ்நாட்டு பிரியாணி கடைகள் மறைச்சிருக்காங்க. எப்படி பண்றாங்க தெரியுமா? நீங்க கேஷா பணம் கட்டும்போது அந்த பில்லை சாஃப்ட்வேர்ல இருந்து அப்படியே தூக்கிடுவாங்க. சில கடைகள் 30 நாள் பில்லை மொத்தமா டெலீட் பண்ணி ஏமாத்திருக்காங்க. மொத்த விற்பனையில 27% பணத்தை கணக்குல காட்டாம அமுக்கியிருக்காங்க. அடடான்னு இருக்குல்ல. இது வெறும் ஆரம்பம்தான்னு ஐடி அதிகாரிகள் சொல்றாங்க. நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வரி இப்படித்தான் சிலரோட பாக்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. இனிமே டிஜிட்டல் முறையில பில் வாங்குறது தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க கடைசியா பிரியாணி சாப்பிட்டப்போ கரெக்டா பில் வாங்குனீங்களா இல்ல வெறும் கையெழுத்து போட்ட பேப்பரை கொடுத்தாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஷாக்கிங் நியூஸை உங்க பிரியாணி லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால தான் கேட்குறேன், பிரியாணி பில்லுல இவ்வளவு மோசடியா?